இந்த நிகழ்ச்சி யாருடைய மனதையும் கோபப்படுத்துவதற்காகவோ புண்படுத்துவதற்காகவோ அல்ல. அதையும் மீறி உங்கள் மனதை கோபப்படுத்தி புண்படுத்தி இருந்தால் தயவு செய்து உங்கள் அம்மாவிடம் சொல்லி சாப்பாட்டில் உப்பை குறைக்க சொல்லுங்கள். வணக்கம். ராங் நம்பர். ஹலோ ஹலோ, ஃபாசில் சார் இருக்கிறாரா? யா, who is this? நான் வந்து கோமலா கதைக்கிறேன் சார். சார், இந்த இங்கிலீஷ் கிளாஸுக்கு நீங்க எடுக்கிறீங்கன்னு சொல்லி நம்பர் தந்தது யாரும் இல்ல, ராங் நம்பர். நீங்க ஃபாசில் சார் கதைக்கிறீங்க? அவரை அண்ணா போற கம்பீரத்தை பாருல. அவரு பிஏவா சார்? அப்ப நீங்க இங்கிலீஷ் மாஸ்டர் இல்லையோ? இல்ல இல்ல, நீங்க ராங் நம்பர் எடுத்துட்டீங்க நினைக்கிறேன். இப்ப இது உங்களோட நம்பர் இல்லையா சார்? இது எந்த நம்பர் தான் இது? அப்ப நீங்க இங்கிலீஷ் மாஸ்டர் இல்லைன்னு சொல்றீங்க தானே? அப்ப நான் திருப்பி அவங்க தான் கேட்கணும். எடுத்த நம்பர் அது பேசுறது நான் இல்ல. எடுத்த நம்பர் அது பேசுறது நான் இல்ல. எடுத்த நம்பர் உங்களோட நம்பர், பேசுறது நீங்க இல்ல. அப்ப இப்ப யாரு கதைக்கிறது? அதான் இங்கிலீஷ் மாஸ்டர் நான் இல்லன்னு சொல்றேன். அப்ப உங்களுக்கும் இங்கிலீஷுக்கும் சம்பந்தமே இல்லையா? இல்ல, சம்பந்தப்படுத்தாதீங்க. அப்ப உங்களுக்கு யாராவது தெரிஞ்ச இங்கிலீஷ் மாஸ்டர் மாதிரி இருக்கிறாங்களா? கேக்குறாரு. அப்ப அவரோட நம்பர் இருக்க தருவீங்களா? படிப்பிச்சவர் நம்பரை தர, அவரோட பேசுங்க. சரி சார். அவரோட பேர் வந்து மனோஜ் மதுராங்க. உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. அவரு நீங்க தமிழ்ல பேசுற தமிழ் கேரக்டர், என்ன மொழியில பேசுறீங்களோ அந்த மொழியில பேசுறாரு. அப்ப ஹிந்தில பேசினா பேசுவாரா சார்? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அவரு கேர்ள்ஸ் கிளாஸ் எடுக்கிறல்ல அவரு. அப்ப என்னதுக்கு சார் நம்பர் வந்தீங்க? அத நீங்க தான் கேட்டீங்க, தெரிஞ்ச ஆளுக்கு. என்ன சார் நீங்களே என்ன சரியான விளக்கம் குறைவா பேசுறீங்க? இங்கிலீஷ் கிளாஸ் நீங்க எடுக்க மாட்டீங்க. உங்களுக்கு எப்படி டிஸ்கிரைப் பண்ணனும்? கொஞ்சம் பொறுங்க வரேன். நீங்க வந்து காய்க்கிறது புள்ள தானே. நான் உங்கள்ட்ட வேற யாரும் இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கிறவங்க இருக்கிறாங்களானோ நீங்க நம்பர் தந்தோன்னே யாராவது கிளாஸ் எடுக்கிறவங்கள தானே கேட்டேன் நான். அப்ப இனி ஜென்ஸ்க்கு மட்டும் தான் அவர் எடுப்பாருண்டா, அப்புறம் அவரோட நம்பரை நான் எடுத்து என்ன செய்யறது? அப்ப நீங்க விளக்கம் குறைவா தானே கதைக்கிறீங்க. நான் விளக்கம் குறைவில்லை, உங்களுக்கு விளக்கம் காணாது. எனக்கு எல்லா விளக்கமும் காணும். நீங்க தானே இப்ப சொன்னீங்க, நீங்க தானே நம்பர் தந்தீங்க. இல்ல இல்ல, நான் விளக்கம் தெளிவா தந்திருக்கேன். கேட்டா முன்னுக்கு சொல்லிட்டேன். நான் உங்களுக்கு எங்க முன்னுக்கு சொன்னீங்க? நம்பரை கொடுத்து போட்டல பின்னுக்கு எல்லாம் சொன்னீங்க. ஐயோ ரைட்டா, நான் வைக்காம நான் வேலைக்கு போகணும். உங்களோட பேச்சு எனக்கு அலட்டேடாது. ஐயோ, யாரு இப்ப உங்களை அலட்ட சொன்னா? நீங்க ஒழுங்கான நம்பர் தான். ஒழுங்கு இல்லாம நம்பர் யாரும் யூஸ் பண்ணுவாங்க. நெட்வொர்க்ல ஒழுங்கான நம்பர் தான். அடிச்சு பாருங்க. வேலை ஒழுங்கான நம்பர்னா கிளாஸ் எடுக்கிற மாஸ்டரோட நம்பர் தாங்க. கிளாஸ் எடுக்காத மாஸ்டரோட நம்பர் வந்து நான் என்ன செய்யறது? இல்ல, யாரும் இல்ல அப்படி. இல்ல இல்ல, நீங்க எனக்கு நம்பர் தரதான் வேணும். ஒத்த கால அட முடிக்கிறீங்க. அழகான ஆண்கள் குடியிருக்கிற காம்பவுண்ட்ல 1000 பொண்ணுங்க தேடி வரும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்ல. நம்பர் கேட்டா நம்பர் தாரு. நம்பர்ல இல்ல, அந்த தங்க நம்பரை அடிச்சு பாருங்க, பேசுவார். இப்ப அவர் யார் நம்பர் தந்தானா நீர் தந்தானு சொல்லுவேனா? சொல்லுங்க பேசுங்க. இப்ப அவர் பேசுவார். அவர் பேசுவாரோ? நீ சொல்றத பார்த்தா நீர் சொல்லி வச்சு போட்டு அவர் எடுக்க சொல்ற மாதிரி இல்ல இருக்கு. நான் இன்ஃபார்ம் பண்ணதுனே நான் அவரை அதெல்லாம் நீர் ஒண்ணும் சொல்ல தேவையில்ல. அது நானும் அவரும் பாத்துக்கிறோம். நீர் என்னத்துக்கு அவருக்கு இன்ஃபார்ம்? நீர் நம்பர் கொடுத்தா அதோட படிக்கணும். மரியாதை, அவரோட நான் இச்சைக்கு மரியாதை பாக்கும். போன் பிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு. ரொம்ப நல்லவர், வல்லவர். யாரு அவரோ? ஆமா, உமக்கு படிச்சு கொடுத்திருக்கிறாரு. அவர் நல்லவர் வல்லவரா தான் இருக்கும். இனிமே நீ இங்கிலீஷ் பேசுன ஒரே அப்புல உன்னை மகாஜி பண்ணிடுவேன். நீங்க வந்து பாத்தீங்களா உங்களோட பொய்யும் புரட்டலும் நல்லா பிடிபட்டு போச்சு. அது என்ன பொய்யும் புரட்டலும்? இங்கிலீஷுக்கும் உங்களுக்கும் பெரிய தூரம் பண்ணீங்க. இப்ப என்ன டஸ்க் புஸ்கண்டு கதைக்கிறீங்க? இல்ல, நான் எழுதி வச்சு வாசிக்கிறேன். நான் வந்து காலையில எழுமினோன்னு இதெல்லாம் நான் சொல்ல போறேன்னு எழுதி வைக்கணும். ஆமா ஆமா, அந்த உயிர் நண்பன் நான் வாசி வச்சிருக்கேன். உங்களுக்கு உயிர் நண்பன் வர இருக்கும். ஆமா, உயிர் நண்பன், உயிர் எடுக்கிற நண்பன். இப்படி பேசியே அழிஞ்சு போறேன். அப்ப உங்களோட நண்பர் வந்து இந்த உயிர் எடுக்கிற நண்பர் வந்து இங்கிலீஷ் கிளாஸ் வச்சிருக்காரோ? ஆமா, இங்கிலீஷ் பேசுவார். அப்படியோ? அப்ப ஒருவேளை உங்களோட ஃப்ரெண்ட் நம்பருக்கு பதிலா உங்களோட நம்பர் எனக்கு தந்துட்டாங்க போல. நான் அவருக்கு எடுத்து பாருங்க, திரும்ப பேசுறோம். நீங்க சும்மா அவருக்கு எடுத்து பாருங்க இவருக்கு எடுத்து பாருங்கன்னு ஊர்ல இருக்கிற அவ்வளவு பேரு நம்பரையும் தந்து என்ன காசு செலவழிக்கலாம். இல்ல, ஐ குவைட் அண்டர்ஸ்டாண்ட். அண்டர்ஸ்டாண்ட்னா எனக்கு என்னன்னு தெரியும். ஆனா குவைட்ல எங்க அண்டர்ஸ்டாண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியல. இங்க எங்க பக்கத்துல என்ன பஸ் ஸ்டாண்ட் இருக்கிறது தெரியும். துபாய் குறுக்கு தெரு. அது விவேகானந்தா வீட்டுல வடிவேல் இருந்தவர். அது வேற கதை. அதுக்கு எப்போசிட் பில்டிங்ல நான் தெரியாதா? இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? துபாய்ல இல்ல அது இருக்கு. நீங்க என்ன குவைட்ல இருக்கிறீங்க? துபாயும் குவைட்டும் வேற என்ன எனக்கு தெரியும். சரி, இல்ல பக்கத்துல தான். நான் சொன்னேன் உங்களுக்கு சரியான விளக்கம் குறைவு. உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. நீங்க டாக்டரை கட்டாயம் நாடணும். நீங்க ரொம்ப சந்தோஷமா பேசினது. பைட் பண்ண நினைச்சீங்க. உங்களோட இது சக்சஸ் ஆகும் நினைக்கிறேன். வந்து என்றாலும் கடவுளுக்கு நன்றியை சொல்றேன். வந்து என்னோட பேச இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் தான். ஓகே, பை. ஐ அம் கோயிங். ஐ வான்ட் டு கோ. என்ன கொடுமை சார் இது. Have a nice day. God bless you. Oh, bye. நன்றி. டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. less tension more work, more work less tension.